நீங்க பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்றீங்க. வெஹிக்கிள் வந்து ஐடில் ஆர்பிஎம் வந்து அதிகமா ஓடுது. 1000 ஆர்பிஎம்க்கு மேல வெஹிக்கிள் இன்ஜின் வந்து ரைஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படின்னா இந்த இருக்குது இல்லையா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்றோம் இல்லையா? இன்ஜெக்டர் டைப் பெட்ரோல் இன்ஜின் தான். இதுதான் த்ராட்டில் பாடி. கார்பரேட்டர் என்ன வேலை செய்யும்? அதுக்கு பதில் த்ராட்டில் பாடிங்க. இது வந்து ஏர் ஃப்ளோவை வந்து ரெகுலேட் பண்ணுங்க. இந்த இருக்குது இல்லையா? இது வந்து பட்டர்ஃப்ளை வால்வ்னு சொல்லுவாங்க. நீங்க ஆக்சலரேட்டர் பெடல் பிரஸ் பண்ணும்போது இந்த வால்வு தான் ஓப்பன் ஆகும். இது எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இங்க த்ராட்டில் பாடி பொசிஷன் சென்சார் டிபிஎஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது வந்து பொட்டன்ஷியோமீட்டர் தான் இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க சயின்ஸ். பட் நம்ம இப்போ டைரக்டா பாயிண்ட்க்கு வந்துருவோம். இதுதாங்க காரணம் ஐடில்ல ரேஸ் ஆகி ஓடுறதுக்கு. என்னோட கையில இருக்குது இல்லையா? ஐஏசி வால்வ் சொல்லுவாங்க. ஐடல் ஏர் கண்ட்ரோல் வால்வ், அப்படி இல்லைன்னா ஐடில் ஏர் ஆக்சுவேட்டர். இதுதாங்க அது. இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த உள்ள வெளியே போகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி போறதுனாலதான் இந்த வால் ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்கா ஐடில்ல. அப்போ இந்த சைடுல ஒரு ஹோல் இருக்குது பாருங்க, 2 ஹோல். இந்த வழியே உள்ள ஏர் போகணும் இல்லையா? இந்த இருக்குது பாருங்க, இந்த பக்கமா வரும். அதுக்கு இதுதாங்க யூஸ் ஆகுது. இதை பத்தின ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.